எப்படி நான் நிறைய நேரம் ஜெபிக்க முடியும்? இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கிறது. நம்ம நிறைய நேரம் ஜெபிக்கணும்னு போய் இருப்போம். நிறைய காரியங்களை ஜெபத்துல வைப்போம். கடைசியில பார்த்தா 5 நிமிஷம், 10 நிமிஷம், கூடி போனா ஒரு 20 நிமிஷத்துல எல்லாம் முடிந்து விடும். இப்போ எப்படி ஜெபிப்பது? உண்மையிலே ஜெபம் என்று சொல்லும் பொழுது தேவனோடு உள்ள உறவை காண்பிக்கிறது. இது யாரும் சொல்லியும் ஒரு மனுஷனுக்குள்ள உருவாகுகிற ஒரு காரியம் கிடையாது. எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனை நேசிக்கிறதோ, இந்த குழந்தை கிட்ட நம்ம ஒரு நாள் சொல்ல வேண்டாம், உன் தகப்பன் கிட்ட இல்ல ஒரு தாய் கிட்ட நீ 1 மணிக்கூர் பேசு, 2 மணிக்கூர் பேசு, இப்படி யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது அந்த அன்பின் மூலமாக வெளிப்படுகிறது. தன்னுடைய தாயினிடத்துல தகப்பனிடத்துல மணிக்கூர் கணக்குல அது பேசுகிறது, விளையாடுகிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன் வரும் பொழுதுதான் அவனுடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை நேசிக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரோடு தன்னுடைய உறவை புதுப்பிக்கிறான். அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. யாருமே சொல்ல வேண்டாம், நீ 1 மணிக்கூர் போய் ஜெபி, 1/2 மணிக்கூர் போய் ஜெபி. இது எதுவுமே ஜெபம் என்று சொல்லும் பொழுது யாரும் சொல்லி இல்லை யாரும் கட்டாயப்படுத்தி வருகிற ஒன்றல்ல. இது தேவனோடு உள்ள உறவின் நிமித்தமாக நமக்குள்ள இருந்து வருகிறது. நீங்க ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள ஜெப ஆவி ஊற்றப்படும். அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஜெபத்தின் சமயம் உங்களுக்குள்ளாக கூடிக்கொண்டே இருக்கும். சிலப்போ 1 மணிக்கூர், 2 மணிக்கூர், 3 மணிக்கூர். இது எப்படி மாறுகிறது அப்படின்னா தேவனோடு உள்ள உறவும் தேவனோடு உள்ள அன்பும். எவ்வளவுக்கு அன்பு கூடுகிறதோ அவ்வளவுக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கையும் மாறும். இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய ஜெப வாழ்க்கையை தந்து அவரோடு உள்ள உறவை வருகிற நாட்கள்ல விருத்தி அடைய செய்வார். Have a nice day. God bless you.